கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மே மாதத்தின் 9ஆம் நாளில் அன்னை மரியாளின் திருவடிகளில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். லூக்கா நற்செய்தி 1:38. என் ஆண்டுடைய தாயிடம் வர நான் யார்? லூக்கா நற்செய்தி 1:43. 9ஆம் நாளில் அன்னை மரியாள் ஆண்டவருடைய அடிமை. அது ஒரு மாபெரும் விடுதலை. அடிமை என்ற வார்த்தை இன்று நமக்கு எதிர்மறையாக தோன்றலாம். ஆனால் விவிலிய பின்னணியில் இது ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை குறிக்கிறது. ஒரு அடிமைக்கு தார்மீக ரீதியாக சொந்த விருப்பம் கிடையாது. எஜமானி விருப்பமே அவனது விருப்பம். மரியாள் தானை அடிமை என்று அழைத்த போது, இது என் வாழ்வில் எனது திட்டம் இல்லை, இறைவா உன் திட்டமே என் திட்டம் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அக்கால சட்டம்படி கணவருக்கு தெரியாமல் கருவுறுவது கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டிய குற்றம். ஆனால் தான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன மரியாள் தன் உயிரை பற்றி கவலைப்படவில்லை. எஜமானாகிய இறைவன் தன் அடிமையை பாதுகாப்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இறையியல் உண்மை என்ன? உலகில் அடிமைத்தனம் நசுக்கப்படுவது, ஆனால் இறைவனில் நாம் காட்டும் அடிமைத்தனம், அர்ப்பணிப்பு நமக்கு உண்மையான விடுதலையை தருகிறது. இறைவனிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற போது நமக்கு விடுதலை. ஆனால் மனிதர் பார்வையிலே அடிமைத்தனம் என்பது அழிப்பது. அடிமை என்ற சொல்லே நம் காதுகளுக்கு சங்கடமாக இருக்கலாம். ஆனால் அன்னை மரியா தன்னை ஆண்டவர் அடிமை என்று அழைத்த போது அதில் மாபெரும் ஆன்மீக விடுதலை ஒளிந்திருந்தது. அடிமைத்தனத்திற்கும் இறைவிடம் காட்டும் அடிமைத்தனத்திற்கும், உலக அடிமைத்தனத்திற்கும் இறைவிடம் உள்ள காட்டக்கூடிய அடிமைத்தனத்திற்கும் உள்ள முரண்பாட்டை நாம் தியானிக்கலாம். உலகில் அடிமைத்தனம் நசுக்கப்படுதல். உலகில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாகும் போது அங்கே நடப்பது இதுதான். சிக்கிட்டாண்டா நமக்கு ஒரு எதிரி என்று அடிமைப்படுத்துவார்கள். சுயமள இழப்பு. உலக எஜமான்கள் அடிமைகள் உழைப்பை உறிஞ்சுவார்கள். சுய இழப்பு. அவர்களின் கனவுகளை நசுக்குவார்கள். இங்கே அடிமை என்பது ஒரு பொருள், ஆப்ஜெக்ட். அங்கே பயம் வரும். தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் என்ற பயத்திலே அடிமை வாழ்கிறார். இங்கே அன்பு இல்லை, அதிகாரம் மட்டுமே இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும். இது மனிதனின் சுதந்திரத்தை பறித்து அவனை ஒரு கூண்டுக்குள் அடைக்கிறது. ஆனால் இறைவன் அடிமைத்தனம் என்பது என்ன? அது விடுதலையின் வாசல். அன்னை மரியாள் தன்னை இறைவனை அடிமை என்று ஒப்புக் கொடுத்த போது அவர் கூண்டுக்கு நுழையவில்லை, மாறாக வானத்தில் பறக்கும் சிறகுகளை பெற்றார். கடவுள் யாரையும் கட்டாயப்படுத்தி அடிமைப்படுத்தவில்லை. மரியாள் ஆம் என்று சொன்ன அந்த நொடி அவர் அடிமையானார். கட்டாயமில்லாத அர்ப்பணிப்பு தான் உண்மையான விடுதலை. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை என்கிறார் ஆண்டவர். 1 யோவான் 4:18. மரியாள் தண்டனைக்கு பயந்து அடிமையாகவில்லை, இறைவனின் பேரன்பில் நிலைத்ததால் தன்னை ஒப்படைத்தார். ஒரு குழந்தை தன் தாயின் கையை பிடித்துக் கொண்டு நடக்கும்போது தாய்க்கு அடிமை அல்ல, அந்த பிடிதான் குழந்தைக்கு பாதுகாப்பு. ஒரு ரயில் தண்டவாளத்தில் ஓடும்போது அதற்கு விடுதலை. தண்டவாளத்தை விட்டு வெளியே இறங்கினால், அதாவது சுதந்திரம் நினைத்து அது நகர முடியாது. அதுபோல மனிதன் இறைவனின் திருவுளம் எனும் தண்டவாளத்தில் ஓடும்போதுதான் அவன் தன் வாழ்வில் நோக்கத்தை அடைகிறான். இறையியல் பார்வை என்ன? எஜமானனே, அரசனே, தலைவனே, பணியாளராக. இங்கே ஒரு ஆச்சரியமான இறையியல் உண்மை இருக்கிறதை பார்க்கிறோம். மரியாள் தன்னை அடிமை என்று சொன்னார். ஆனால் அந்த அரசன், அந்த இறைவன் மரியாளின் வயிற்றில் ஒரு குழந்தையாக வந்து மரியாளின் பராமரிப்பையே சார்ந்திருந்தார். இது தலைகீழ் உறவு என்று சொல்லலாம். தலைவனே தன் அடிமைக்கு பணிவிடை செய்ய துணிந்த விசித்திரமான உறவு. நான் பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு மரியாளின் அடிமைத்தனமே அடித்தரம் என்று நாம் சொல்லலாம். இங்கே வாழ்வியல் பாடம் என்ன? நாம் பணத்திற்கும் புகழுக்கும் செல்போனுக்கும் அடிமையாக இருக்கும் போது நிம்மதி இழக்கிறோம். இதுதான் உண்மையான நசுக்கப்படுதல். இது செல்போன் நம்ம எல்லா இடங்களிலும் ஆக்கிரமித்திருக்கிறது, ஆலயத்தையும் ஆக்கிரமித்திருக்கிறது என்பது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத வேதனை. ஆனால் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது இந்த உலகில் கட்டுகளந்து நாம் விடுதலை பெறுவோம். கேட்டாரா, சாமி அடிமையா இருந்தா எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும் என்று. அதற்கு முதியவர் சொன்னார், தம்பி, ஒரு காற்றாடி நூலில் கட்டப்பட்டிருக்கும் வரைதான் உயரமாக பறக்க முடியும். ஒரு காற்றாடி நூலில் கட்டப்பட்டிருக்கும் போதுதான் உயரமாக பறக்க முடியும். நூல் அறுந்து விட்டால் அதுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. அது எங்காவது குப்பையில் விழப்போகிறது என்ற அர்த்தம். அந்த நூல் தான் இறைவனின் திருவுளம். அந்த நூலுக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கும் வரைதான் நாம் உயரத்தில் பறக்க முடியும் என்றார். நாம் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? அழியும் பொருள்களுக்கா அல்லது நம்மை வாழ வைக்கும் இறைவனுக்கா?
தியானிப்போம். மரியாதைப் போல உன் சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லும் போது நம்மை சுற்றியுள்ள எல்லா கவலைகளிலும் நாம் விடுதலை பெறுகிறோம். இந்த மே மாதத்தினுடைய 9ஆம் நாளிலே அன்னை மரியாளின் உடனடி செயல்பாடு, இந்த ப்ராப்ட்னஸ் அன்று சுயநலமற்ற சேவை, இந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸ் குறித்து நாம் தியானிக்கலாம். உடனடி செயல்பாடு, சுயநலமற்ற சேவை, அன்னை மரியாளுடைய குணாதிசயம், தயக்கமில்லாத பயணம். கபரியல் தூதர் சொல்லி முடித்து அடித்த கணமே மரியாள் மலைநாட்டுக்கு விரைந்து சென்றார். தனக்கு கிடைத்த ஆண்டவரின் தாய் என்ற அந்தஸ்தை அனுபவிக்காமல் உதவி தேவைப்படும் எலிசபெத்தை தேடி ஓடுகிறார். மரியாள் ஒரு சாய் சிறந்த அப்சர்வர். எலிசபெத்தின் முதிர்ந்த வயது, அவருக்கு தேவைப்படும் உதவி ஆகியவற்றை தூதர் சொல்லாமலேயே மரியாள் உணர்ந்தார். கவனிக்கும் திறன் அவருக்கு இருந்தது. இன்று கவனிக்கும் திறனே இல்லை, கவன குறைவுதான் இன்று எல்லா அழிவுக்கும் காரணம். எலிசபெத்தின் வீட்டில் 3 மாதங்கள் தங்கியிருந்த மரியாள் அங்கே ஆண்டவரின் தாயாக அமர்ந்திருக்கவில்லை. ஒரு சாதாரண பெண்ணாக வீட்டின் வேலைகளை செய்துள்ளார். இதுவே உண்மையான அடிமைத்தனம், பணிவிடை. வணக்க மாதத்தின் நோக்க மரியாளை புகழ்வது மட்டுமல்ல, மரியாளைப் போல மாறுவது, நம் இதயத்தை ஒரு குட்டி நாசரேத்தாக மாற்றுவது. அதாவது கடவுள் எப்போது அழைத்தாலும் இதோ நான் என்று சொல்ல தயாராக இருப்பது. ஒரு முறை ஒருவர் கேட்டாராம், சாமி, மாதாவிடம் போய் நம் ஆண்டவரிடம் அடிமை என்று சொல்லிக்கிறோம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் நாம் எல்லோரும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மற்றவர்களை நமக்கு அடிமையாக பார்க்கிறோமே என்று. உண்மைதான், இதுதான் நடக்கிறது. மரியாளின் அடிமைத்தனம் கொடுப்பதில் இருந்தது, நம்முடைய அடிமைத்தனம் பிடுங்குவதில் இருக்கிறது. இதை மாற்றிக்கொள்வதே இந்த வணக்க மாதத்தினுடைய வெற்றி. பிடுங்குவதில் அல்ல, கொடுப்பதில் அன்னை மரியாள் தன்னை முழுமையாக ஆண்டவருடைய அடிமையாக ஆக்கிக் கொண்டார். ஆண்டவருக்காக கொடுப்பது, தன்னையே கொடுப்பது. அடுத்த பரிந்துரையின் வலிமை. கத்தோலிக்க நமக்கு மரியாள் ஒரு பவர்ஃபுல் ரெக்கமெண்டேஷன். ஒரு பெரிய ஆபீஸில் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஆபீஸின் அம்மாவிடம் ஒரு லெட்டர் வாங்கி கொண்டு போனால் எப்படி இருக்கும்? அதுதான் மரியாவின் பரிந்துரை. இங்கே இறையியல் மற்றும் வாழ்வியல் பார்வையினுடைய சங்கமத்தை பார்க்கிறோம். மரியாளின் அடிமைத்தனம் நம் வாழ்வை எப்படி மாற்றுகிறது? பதவி அல்ல, பணி. லூக்கா 1:43 எலிசபெத் மரியாளை ஆண்டவருடைய தாய் என்று உயர்த்தி பேசுகிறார். ஆனால் மரியாள் தன்னை அடிமை என்று தாழ்த்துகிறார். உலகம் தங்களை உயர்த்தி பேசும்போது நீங்கள் உங்களை இறைவனின் முன்னால் தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று அன்னை மரியாள் கூறுகிறார். நாம் பல நேரங்களில் கௌரவம் பார்ப்போம். நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் போய் இவருக்கு உதவ வேண்டுமா என்று நினைப்போம். ஆனால் மரியாளின் வாழ்வு சொல்லுகிறது, கடவுளுக்கு நெருக்கமாக செல்ல செல்ல நீங்கள் மனிதர்களுக்கு அதிக பணிவிடை செய்ய தொடங்குங்கள். நமது சமூகத்தில் அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் என்பது ஒரு ஏணியை போன்றது. மேலே ஏற ஏற கீழே இருப்பவர்களை குனிந்து பார்ப்பது கடினமாகிவிடும். ஆனால் அன்னை மரியாள் ஆன்மீக ஏணி தலைகீழானது. அவர் இறைவனுக்கு நெருக்கமாக உயர உயர மனிதர்களுக்கு பணிவிடை என்னும் ஆழமாக தாழ்த்தினார். இந்த வாழ்வியல் யதார்த்தத்தை 3 ஆழமான கோணங்களில் பார்க்க முடியும். ஒன்று, ஆன்மீக முதிர்ச்சியின் அடையாளம், ஹியூமிலிட்டி. இறையியல் ரீதியாக ஒரு மனிதன் கடவுளுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை அவன் ஜெபங்களின் எண்ணிக்கை வைத்து அல்ல, அவன் சக மனிதர்களை எப்படி நடத்துகிறான் என்பதை வைத்து கணக்கிட முடியும். அடுத்து, சூரியன் நிழலும். சூரியன் உச்சிக்கு வரும்போது நம் நிழல் நம் காலடியிலே இருக்கும். அதுபோல இறைவொளி அருள் ஒருவருக்குள் முழுமையாக வரும்போது அவருடைய நான் என்ற அகந்தை நிழல் மறைத்து மற்றவருடைய காலடியில் பணிவிட செய்ய துணிவார். மரியாளின் முன்மாதிரி ஆண்டவரின் தாய் என்று உலகிலேயே மிக உபரிய பட்டம் படைகளுக்கு கிடைத்தது. ஆனால் அந்த பெருமிதத்தோடு கௌரவம் என்னும் எல்லா நிலைகளையும் தாண்டி கிடைக்கும். அப்படிப்பட்ட நிலையை வாழ அன்னை மரியாள், அப்படிப்பட்ட நிலைக்கு அவர் நமக்கு பணிவிடை என்பது அதிகாரம் அல்ல. உலகம் யார் பெரியவர் என்று கேட்கிறது. இயேசு யார் தொண்டு செய்கிறாரோ அவரே பெரியவர் என்கிறார். வாழ்வியல் உண்மை என்ன? ஒரு மருத்துவர் தன் நோயாளிக்கு மருந்து கொடுத்தா ஓடுவதால் தன் கௌரவத்தை இழப்பதில்லை. மாறாக அவர் ஒரு சிறந்த மருத்துவர் என்று போற்றப்படுவார். அதுபோல ஒரு ஆன்மீகவாதி பிறருக்கு உதவும் போதுதான் தன் தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துகிறார். ஒரு முறை ஒரு பெரிய பதவியில் இருந்தவர் ஒரு ஏழைக்கு உதவ தயங்கினாராம். அப்போது ஒருவர் கேட்டார், ஐயா, கடவுளே மனிதனாக வந்து மாட்டுத் துருவத்தில் பிறந்தார், உங்கள் பதவி அந்தஸ்தை தொழுவத்தில் விட பெரியதா? இந்த சின்ன கேள்வி ஒரு கௌரவத்தின் போலித்தனத்தை உடைத்துவிடும். இங்கே இறையியல் பார்வை என்ன? இது முக்கியமான விதி. கடவுளை நேசிப்பதுதான் என்று சொல்லிக்கொண்டு மனிதனை வெறுக்க முடியாது. ஒரு கட்டிடத்தின் உச்சியில் இருக்கும் மின்னல் கடத்தி வானத்தின் ஒரு மின்சாரத்தை வாங்கி பூமிக்கு கடத்துகிறது. அதுபோல மரியா இறைவனிடமிருந்து பெற்ற அருளை தன்னுள் தேங்கி வைக்காமல் எலிசபெத்து போன்ற மனிதர்களை கடத்துகிறார். பணிபடை
ஒரு ஜெபமா? மரியாள் எலிசபெத்துக்கு செய்த 3 மாத கால பதவி என்பது வெறும் உதவி என்பது வெறும் உடல் உழைப்பு அல்ல, அது செயல் வடிவலான ஜெபம். நாம் மற்றவர்களுக்கு செய்யும் சிறிய உதவியும் ஒரு ஆராதனை தான். இந்த மே மாதம் 9ஆம் நாளில் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள். வீட்டிலே என் கௌரவத்தை பார்க்காமல் என் குடும்ப உறுப்பினர்களுக்கு, மனைவி, கணவன் அல்லது பெற்றோருக்கு சின்ன சின்ன வேலைகளை உதவுகின்றனா? பணியிடத்தில் என்னிடம் வேலை செய்வர்களை ஒரு மனிதராக மதிக்கிறேனா? அல்லது ஒரு பதவியை காட்டி அவர்களை ஒடுக்கின்றேனா? சமூகத்தில் உதவி தேவைப்படும் ஒருவரை பார்க்கும்போது என் லெவலுக்கு இவன் யார் என்று நினைக்கிறேனா? அல்லது இவருக்குள் இருக்கும் இயேசுவுக்குள் நான் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கிறேனா? கௌரவத்தை விட்டு, வீட்டிலே கௌரவத்தை விட்டு, பணியிடத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து சமூகத்தில் உதவி செய்து வாழ்கின்றன. ஒரு பெரிய தெருவை கூட்டி கொண்டிருந்தாராம். ஒரு வழிப்போக்கர் கேட்டார், சாமி, இவ்வளவு பெரிய ஞானி நீங்க, ஏன் இந்த சாக்காடை சுத்தம் செய்யறீங்க? துறவி சிரித்துக் கொண்டே சொன்னாரா, என் உள்ளத்தில் இருக்கும் அழுக்கை விட இது சுத்தமானது மகனே. அன்னை மரியாதை அடிமைத்தனம் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு தாழ்ந்து பிறருக்கு உதவுகிறீர்கள் என்பதே மிக மிக முக்கியம். அதுவே ஆன்மீகத்தின் உயரம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இன்றைய தியானத்தின் இறுதியிலே நாம் உறுதியெடுப்போம். அன்னை மரியாளைப் போல நம்முடைய திறமைகள், நேரம், செல்வம் அனைத்தையும் ஆண்டவருடைய அடிமை என்ற மனநிலையோடு பிறருக்கு பயன்படுத்துவோம். பயமற்ற கீழ்ப்படுதலை வாழ்வாக்குவோம். அன்னை மரியாள் சமூக கட்டுப்பாடுகளுக்கு பயப்படாமல் இறைவனை திட்டத்திற்கு ஆம் என்று சொன்னார். அந்த துணிச்சலை நாம் கேட்போம். பதவி அல்ல, பணியை விரும்புவோம். எலிசபெத்து மரியாளை புகழ்ந்த போது லூக்கா 1:43 மரியாள் தன்னை தாழ்த்தினார். அவர் தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை, தம்பட்டம் அடிக்கவில்லை, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கவில்லை, கட் அவுட் வைக்கவில்லை, பார்ட்டி வைக்கவில்லை. புகழ்ச்சி வரும்போது தலைக்கணம் கொள்ளாமல் பணிவை தேடுவதே மரியாளின் வழி. விடுதலை இறைவனின் இடம் நம்மை முழுமையாக ஒப்படைக்கும் போதுதான் உலகில் கவலைகள் மற்றும் போலி கௌரவத்திலிருந்து நாம் உண்மையான விடுதலை பெறுகிறோம். பயமற்ற கீழ்ப்படுதலை பின்பற்றுவோம். பதவி அல்ல, பணியை செய்வோம். அதிலிருந்து விடுதலை பெறுவோம். அன்னை மரியாள் நம்மை வழிநடத்துவாராக. மரியே வாழ்க.